அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நாளை சித்ரா பௌர்ணமி, அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி திருவிழா கொண்டாடப்படுகிறது. பௌர்ணமி திதியானது 22/4/2024 திங்கட்கிழமை மாலை 5:55 மணிக்கு ஆரம்பித்து 23/4/2024 செவ்வாய்க்கிழமை இரவு 7:48 மணிக்கு முடிவடைகிறது. சூரிய உதயத்தின் அடிப்படையில் எந்த திதி இருக்கிறதோ அந்த திதியே அந்த நாள் முழுவதும் இருக்கும் திதியாக கணக்கிடப்பட வேண்டும் என்பதால் சித்ரா பௌர்ணமி விரதம் வழிபாடு அனைத்துமே செவ்வாய்க்கிழமையன்று செய்ய வேண்டும். அதனால் ஆயுள் விருத்தியும் செல்வ விருத்தியும் தரும் சித்ரகுப்த வழிபாட்டை வீட்டிலேயே மிக எளிய முறையில் எப்படி வழிபடுவது என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரை மாதத்தில் உச்சம் பெறுபவர் சூரியன். அதேபோல் அந்த மாத பௌர்ணமி என்று முழுமதியாக திகழ்பவர் சந்திரன். ராஜ கிரகங்களான சூரியனும் சந்திரனும் முழு பலத்துடன் இருக்கும் மாதம் என்பதால் சித்திரை மாதத்தில் வரும் சித்ரா பௌர்ணமி சிறப்புக்குரியதாக மாறுகிறது. இந்த நாளில் கிரிவலம் வருவது சிறப்பான பலனை பெற்றுத்தரும். யம தர்மனின் கணக்காளராகவும் பாவ புண்ணிய கணக்குகளை பாரபட்சமின்றி எழுதும் பணியை செய்பவருமான சித்திரகுப்தர் அவதரித்த நாள் இந்த சித்ரா பௌர்ணமி. எனவே இந்நாளில் சித்திரகுப்தரை வழிபாடு செய்வதும் நன்மைகளை வாரி வழங்கும். ஒரு முறை கைலாயத்தில் இருந்த பார்வதி தேவி பொழுதுபோக்காக ஒரு அழகிய ஆண் குழந்தையின் உருவத்தை சித்திரமாக வடித்தாள். அப்போது உலகிற்கு படியளக்கும் பணியை செய்துவிட்டு வந்த ஈசனிடம் தான் வரைந்த சித்திரத்தை பார்வதி தேவி காட்டினாள். அந்த ஓவியம் சிவபெருமானை கவர்ந்தது. அப்போது அவருக்கு ஒன்று நினைவுக்கு வந்தது. விதி முடிந்த மனித உயிர்களின் உயிரை பறித்து பூமி தாயின் பாரத்தை குறைக்கும் பணியை செய்பவர் யமதர்மன். அவர் அதிக வேலைபளு காரணமாக தனக்கு ஒரு உதவியாளரை தரும்படி ஈசனிடம் கேட்டிருந்தார். அது பற்றிய நினைவு வந்ததும் பார்வதி தேவி வரைந்த ஓவியத்தை கையில் எடுத்து அதில் தன்னுடைய மூச்சுக்காற்றை செலுத்தினார் ஈசன். உடனே அந்த சித்திரம் உயிர் பெற்றது. சிவசக்தியின் அம்சமாக சித்திரத்தில் இருந்து உயிர் பெற்றதால் சித்திரகுப்தன் என்ற பெயர் வந்தது. சித் என்பது மனம் என்பதையும் குப்த என்பது மறைவு என்பதையும் குறிக்கும். அதாவது மனித மனங்களில் மறைந்திருக்கும் பாவ எண்ணங்களையும் மனதார செய்யும் நல்ல செயல்களை கவனித்து அதற்கு தகுந்தாற்போல் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுபவர் என்பதால் இந்த பெயர் வந்தது. சித்திரகுப்தன் பிறக்கும்போதே தனது கையில் ஏடு மற்றும் எழுத்தாணியோடு பிறந்தவர். சித்திரகுப்த வழிபாடு. சித்திரகுப்தனை வேண்டி பெரும்பாலும் பெண்களே இந்த விரதத்தை கடைபிடிக்கின்றனர். சித்ரா பௌர்ணமி என்று விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து பூஜை அறையில் மாக்கோலம் போட்டு சிவரூபத்திலிருந்து உயிர் பெற்றதால் சிவ ஆராதனை முடித்து சித்திரகுப்தர் படம் இருந்தால் தெற்கு திசையில் வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மிக்க பூக்களால் அலங்கரித்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து மந்திரம் கூறி பொங்கல், பானகம், மோர் இவைகளை நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். பசுவிடமிருந்து வெளிவந்ததால் அன்றைய தினம் பால் சம்பந்தப்பட்ட எந்த உணவையும் உண்ணக்கூடாது. இது சித்திரகுப்தரை ஈன்ற பசுவிற்கு நன்றி சொல்லும் செயலாகும். அன்றைய தினத்தில் தானங்கள் செய்தால் அதிக பலன்கள் உண்டு. சித்திரகுப்தர் படத்தை கூகுளில் இருந்து டவுன்லோட் பண்ணி லேமினேஷன் பண்ணி ஃப்ரேம் போட்டு பூஜையில் வைத்து வணங்கலாம். சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தர் படம் இல்லாதவர்கள் காலையில் பூஜை அறையில் விநாயகர் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அருகம்புல் மாலை அல்லது வாசனை மிக்க மலர்களை சூடி அருகில் ஏடும் எழுத்தாணியும் வைத்து ஒரு தென்னை ஓலை கிடைக்கிறன்னா ஒரு பேப்பரில் சித்திரகுப்தன் படியளப்பு என்று எழுதி வைக்க வேண்டும். பின் ஒரு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து மோர், பானகம், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் ஒரு தலை வாழை இலையில் நிவேதனமாக படைக்க வேண்டும்.
படையலில் மாங்காய், தேங்காய், பலவகை காய்கறிகள், பருப்புகள், தயிர், கடையும், மத்து, உளி இவைகளையும் வைக்கலாம். வழிபாட்டின் போது கூற வேண்டிய மந்திரம்: சித்திரகுப்தம் மகாப்ராக்ஷம் லேகனி புத்திரதாரிணம் சித்திர ரத்னானாம் பரதரம் மத்தியஸ்யம் சர்வதேகினாம். சித்திரகுப்தம் மகாப்ராக்ஷம் லேகனி புத்திரதாரிணம் சித்திர ரத்னாம் பரதரம் மத்தியஸ்தம் சர்வதேகினாம். இந்த மந்திரத்தை குறைந்தது 3 முறை அல்லது 9 முறை அல்லது 11 முறை கூறி வணங்கி சித்திரகுப்தரின் கதையை படிக்க வேண்டும். பின் தொடர்ந்து தேங்காய் உடைத்து தீப தூப ஆராதனைகள் காட்டி வழிபட்டு நிவேதனமாக படைத்தவைகளை எல்லோருக்கும் தானமாக கொடுக்க வேண்டும். இப்போது இந்த சித்திரகுப்த வழிபாடு செய்வதால் மறுமையில் நன்மை வேண்டுபவர்கள், மீண்டும் பிறவாமை வேண்டுபவர்கள், பிறப்பில் துன்பமில்லா நற்பிறவி வேண்டுபவர்கள் இந்த விரதத்தை அவசியம் கடைபிடிக்க வேண்டும். சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனை வழிபாடு செய்தால் ஆயுள் நீளும் என்பது நம்பிக்கை. மேலும் அன்றைய தினம் சித்திரகுப்தனை வேண்டிக் கொண்டு பஞ்சாங்கம் படிப்பதும் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவதும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை வரவழைக்கும். அதோடு அன்றைய தினம் அம்பாளுக்கு தேங்காய் சாதம், புளி சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், பருப்பு பொடி சாதம், கருவேப்பிலை பொடி சாதம், மாங்காய் சாதம், வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், அரிசி உப்புமா, அவல் உப்புமா, கோதுமை உப்புமா ஆகியவற்றை நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். பின்னர் அந்த நைவேத்திய பிரசாதங்களை பசித்தோருக்கு தானமாக கொடுத்தால் புண்ணியம் சேரும். இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள் முழுமையாக விரதம் மேற்கொண்டு சித்ரா பௌர்ணமி அன்று இரவு நிலவு பார்த்த பின் உணவருந்த வேண்டும். நவக்கிரக கேதுவின் தேவதை சித்திரகுப்தர். எனவே கேதுவின் தோஷங்கள், தடைகள், குழப்பங்கள், கடன் பிரச்சனைகள், சத்ரு துன்பங்கள் நீங்கி சிவ வழிபாடு, கிரிவலம், நவக்கிரக தோஷங்கள், பாவ விமோசனம் நீங்குகிறது. புத்திர பாக்கியம் ஏற்படுகிறது. திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடப்பது, தொழில் தடைகள் நீங்கி தொழில் மேன்மை கிடைக்கிறது. சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் அம்மன் வழிபாட்டால் செவ்வாய் தோஷமும் நீங்குகிறது. இந்த பதிவின் மூலம் ஆயுள் விருத்தியும் செல்வ விருத்தியும் தரும் சித்திரகுப்த வழிபாட்டை சித்திரா பௌர்ணமி என்று எப்படி வீட்டிலேயே எளிமையான முறையில் செய்வது என்பதை பற்றியும் இந்த வழிபாட்டினால் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் முதல் முறை எங்கள் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பட்டனை அழுத்தி எங்களோடு இணைந்தால் எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வேறு ஒரு அற்புதம்